எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி, நல்ல நடுவர், அதாவது இன்னைக்கு வெறும் நகைச்சுவையை மட்டும் கொடுக்கும் நடுவர்கள் மத்தியில் நகைச்சுவையோடு சேர்த்து நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட நடுவர் தலைமையில் பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. திருப்பூர் அது வெறும் தொழில் நகரம் என்பதுதான் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பல்வேறு மாநிலங்களில் உள்ளவர்களுக்கு தொழிலை கொடுக்கும் நகரம் கூட அது நம்முடைய திருப்பூர் மாநகரம் தான். இத்தகைய திருப்பூர் மாநகரத்தில் பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. ஒரு தேசிய கொடியை கைவிடாமல் காப்பாற்றுவதற்காக தன் உயிரை விட்ட மாபெரும் தலைவன் கொடிகாத்த குமரன் பிறந்த ஊர் இந்த ஊர். இந்த மண்ணில் பேசுவதும் எனக்கு மகிழ்ச்சி. முதல்ல தலைப்பு என்னன்னு பார்க்கணும். ஆமா, அதாவது கலகலப்பா இருப்பது ஆண்களா பெண்களா? இந்த 3 பேரும் பேசிட்டு போனோமா, பெண்கள் தான் தூக்கி பிடிப்பாங்க, பெண்கள் தான் சாதனையாளர்கள். ஃபர்ஸ்ட் தலைப்பே என்னன்னு தெரியாம 3 பேர் உட்கார்ந்து 3/4 மணி நேரம் சாமி ஆடிட்டு போயிருக்காங்க. அப்படியா பண்ணிய? தலைப்பு என்ன? யாரு கலகல கலகல சந்தோஷமா இருக்காங்க? இப்ப பாருங்க, முன்னாடி இருக்க 2 ஆண்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, கலகலன்னு இருக்காங்க. ஏன்? ஏன்னா அவங்க பக்கத்துல மனைவி இல்ல. அத சொல்லுங்க. அப்ப கலகலப்பா இருப்பது ஆண்கள். ஐயாவை பாருங்க, வந்தல இருந்து 48 கொட்டாவி விட்டுட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்ன? பக்கத்துல மனைவி. பக்கத்துல மனைவியை உட்கார்ந்தாலே கலகலப்பா இருக்க முடியலையே, இந்த மனைவி எப்படி கலகலப்பா இருப்பாங்க? இதுதான தலைப்பு. அதை விட்டுக்கிட்டு என்னவோன்னு பேசிக்கிட்டு இருக்க. அதனால அனிதா சம்பத், உண்மையிலேயே அனிதா சம்பத் கலகலப்பு மட்டும் இல்ல, பல நேரம் பல்வேறு குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணமும் அவங்க தான். ஆமா, சத்தியமா சொல்றேன், உங்களாலேயே என் வீட்டுல கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் வர போகுது. ஆமா, அதுக்கு காரணம் நீங்க. இன்னுமா வரல? வந்துடும். ரீல்ஸ் பாருங்க, அந்த அம்மாவுடைய ரீல்ஸ்ல கலர் கலரா புடவை என்ன, கலர் கலரா நெக்லஸ் என்ன, அப்படி ஒரு நிமிஷத்துல 40 ட்ரெஸ் மாத்துவாங்க. அதை பார்த்துட்டு என் மொண்டாட்டி, எங்க இதே மாதிரி எனக்கும் புடவையை வாங்கி கொடுங்க, இதே மாதிரி எனக்கும் நெக்லஸ் வாங்கி கொடுங்கன்னு வீட்டுல ஒரே சண்டை. இங்க பாத்தீங்களா, தீபாவளிக்கு நீங்க வாங்கி தான் கொடுப்பீங்க, ஆனா அம்மா தான் அதுல குங்குமம் வச்சு கொடுப்போம். ஏமா, உங்களுக்கு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கறோம், சட்டையில குங்குமம் வச்சு கொடுக்கறதுலாம் ஒரு வேலையா? இத பெருமையா வேற பேசிக்கிட்டு, அந்த குங்குமத்தை நாம தான் வாங்கிட்டு வந்தோம், அதையும் நம்ம தான் வாங்கி கொடுக்கிறோம். ஐயா, நீங்க எங்க வாங்கி கொடுத்தீங்க தெரியல. அடுத்து பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்களா சாங், என்னென்ன பாடல்கள் இருக்கு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, ஆண்களுக்கு இப்படி எல்லாம் ஒரு பாட்டு இருக்காங்க. அதே பெண்களுக்கு தான் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக? மனைவியே போ போ போ, மச்சினிச்சியே வா வா வா. என்னையா இது? சும்மா நான் எங்களை மட்டும் தான். அதே மாதிரி ஆண்கள் எல்லாம் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா, ஏன் நீங்களும் தான் பாடுறீங்க? ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடுவோமா புள்ள பிள்ளாடா. அது என்ன விளையாட்டுனே தெரியலங்க. டாடி மம்மி வீட்டுல இல்லைன்னா எவ்வளவோ பண்ணலாம், வீட்டை சுத்தம் செய்யலாம். அதை விட்டுட்டு விளையாடுறதுக்காக பில்லாவை போன் பண்ணி கூப்பிடுறீங்க. இத்தனை பெண்கள் நீங்க பாட்டு பாடிக்கிட்டு, இத்தனை தவறுகளும் பெண்களாகிய உங்கள் மீது தான் இருக்கிறது. அதை விட்டுட்டு எங்களை குடிகாரன் சொல்லாதீங்கம்மா. குடிகாரனும் குழந்தைங்க ஒண்ணுமா? குழந்தை என்ன பண்ணும் சார்? இல்ல குடிகாரன்னு சொல்லக்கூடாது, அரசாங்கமே சொல்லியிருக்கு, மது பிரியர்கள்னு சொல்லணும். மது பிரியரும் குழந்தைங்களும் ஒண்ணு. குழந்தை என்ன சார் பண்ணும்? குப்புற படுத்துக்கும். குடிகாரன் என்ன பண்ணுவான்? ஃபுல்லா குடிச்சிட்டு குப்புற படுத்துப்பான். குழந்தை என்னைக்காவது பேசுறது புரிஞ்சிருக்கா? கக்கன்னு பேசும். அதே மாதிரிதான் குடிக்காதனும். ஒரு குழந்தை மாதிரி நிறைய பேசிருப்பீங்க போல. ஆமாங்கய்யா, இன்னைக்கு சேர்ந்தே பேசலாம். சோ இப்படிப்பட்ட ஆண்களை நீங்க எப்படி கஷ்டப்படுத்தலாம்? சிவநந்தினிக்கு சிரிப்பை பாருங்க. அடுத்து ஆண்கள் பெற்றோர்களை பார்த்துக்கதே இல்ல. பெண்கள் பிறந்தாதான் மகாலட்சுமி பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்களாம். மகாலட்சுமி தான். ஆனா மகாலட்சுமி என்ன பண்ணுவாங்க? 22 வயசு வரைக்கும், கரெக்டாமா? 22 வயசுக்கு மேல ஒட்டு மொத்தத்தையும் புடுங்கிட்டு அந்த மகாலட்சுமி பேரும். ஆனா இந்த மகாலட்சுமி அப்படி கிடையாது. எங்கோ பிறக்கப்பட்ட பொண்ணுல இருந்து வாங்கிட்டு வந்து பெத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால நாங்க தான் மகாலட்சுமணன். அது தெரியாம. அடுத்து பாருங்களேன், இந்த ஆண்கள்லாம் பேப்பர் மாதிரியாம், அதை திருத்துறதே பெண்கள் தான், திருத்துறது நீங்க தான். ஆனா என்னைக்காவது பாஸ் பண்ணி விட்டுருக்கீங்களா?
எல்லாத்தையும் ஃபெயில் பண்ணி விட்டுக்கிட்டு நாங்க தான் திருத்துவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். அடுத்து வந்து நாங்க வந்து நகைச்சீட்டு கட்டுவோம், அந்த சீட்டு கட்டுவோம். கட்டுவீங்கம்மா, உண்மைதான். ஆனா யாரு பணத்தை புடுங்கி கட்டுவீங்க? ஃபுல்லா எங்க பணத்தை புடுங்கி நகைச்சீட்டை கட்டிக்கிட்டு நாங்க பாத்தீங்களா சேவிங் பண்ணி வச்சிருக்கோம், அதை பண்ணி வச்சிருக்கோம், இதை பண்ணி வச்சிருக்கோம். நீங்க போய் உழைச்சி கட்டுங்க, உங்களை யார் கேட்க போறாங்க? அதை விட்டுக்கிட்டு அடுத்து பார்த்தாங்க ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்க. உண்மையிலேயே அது உண்மையான விஷயம். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லாம் உடம்பு சரியில்லைன்னா, கணவனுக்கு உடம்பு சரியில்லைனா பெண்கள் வந்து தான் கூடயே இருப்பாங்க, ஆண்கள் எட்டி பார்க்க மாட்டாங்க. ஏன் மனைவி கட்டிலுக்கு அடியில் கூட படுத்து கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. மாத்திரை கொடுப்பதற்கு பெண்கள் தேவை, சாப்பாடு கொடுப்பதற்கு பெண்கள் தேவை, பக்கத்திலேயே படுத்துக்கிறதுக்கு பெண்கள் தேவை. ஆனால் அதே ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போகும்போது பில்லு கொடுக்கறதுக்கு எங்கள் ஆண்கள் தேவை. எல்லாத்துலயும் நீங்க இருப்பீங்க, ஆனா கடைசியில நாங்க தான் இருப்போம். அடுத்து அந்த அம்மா மனோரஞ்சிதம், நல்ல பேருமா, சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. ஆனா நீங்க எவ்வளவு கலகலப்பா இருப்பீங்க, ஆனா உங்க கட்டினவர் என்ன பாடுபடுறாரோ. பாவம் அந்த மனுஷன், அவருக்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுக்கணும் நியாயப்படி. நான்லாம் நம்ம அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நான்லாம் என் புதுசா போட்டோவை வால்பேப்பர்ல வச்சுப்பேன் தெரியுமா? ஏன்னா ஏதாவது பிரச்சனை வரும்போது இதை விடவா என் வாழ்க்கையில பிரச்சனை வரப்போகுது. நானும் தான் என் பொண்டாட்டி போட்டோவை இன்னும் வால்பேப்பர்ல வச்சிருக்கேன். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் மாத்தல. ஏன் தெரியுமா? ஏன்னா மாத்த தெரியல. பொண்டாட்டியும் மாத்த முடியல, வால்பேப்பரையும் மாத்த முடியல. ஒரு தடவை முயற்சி பண்ணதே போதும். நியூஸ் சேனலோட கொடூரமா இருக்கு. உண்மையிலே சொல்றேன் சார், சமீபத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் பொண்டாட்டிய பத்தி சொல்லணும்னா அப்படி ஒரு மனைவி யாருக்குமே அமைய மாட்டாங்கம்மா. அற்புதமான மனைவி. நிகழ்ச்சி முடிச்சு எத்தனை மணிக்கு போனாலும் எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாலும் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமாங்கய்யா? ஏன்னா நான் தான் போய் சமைக்கணும். ஐயா உன் வீட்லயும் அப்படிதான், எல்லார் வீட்லயும் அப்படிதான். ஆனா ஒண்ணு, என் வீட்டுல எல்லா வேலையும் என் மனைவி தான் பார்ப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சொல்லவே இல்லை. நான் துணி துவைப்பேன் அவங்க பார்ப்பாங்க, நான் சமைப்பேன் அவங்க பார்ப்பாங்க, நான் பாத்திரம் கழுவே அவங்க பார்ப்பாங்க. எவ்வளவு கொடுமை. அதே மாதிரி ஐயா உங்களை மாதிரி எல்லாருக்கும் மனைவி அமையாதுயா. ஐயா சொன்னாரு, வீட்டுல எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் மனைவியை ஈஸியா சமாளிக்கலாம். அம்மா நீ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, அப்படி சொன்னா போதும். எங்க டீ வேணுமா காப்பி வேணுமான்னு. அக்கா மாதிரி ஒரு மனைவி அமையும் போது நீங்க சொல்லலாம் நீ அழகா இருக்குன்னு. என் பொண்டாட்டி எல்லாம் பார்த்து சொல்ல முடியுமா? நாளைக்கு சிவநந்தினிக்கு கல்யாணம் ஆனா அவர் அதெல்லாம் சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கு தாங்க அமையும். அதுலயும் எங்க இந்த ஆண்கள் கலகலப்ப இருக்காங்கன்னு சொல்லி பெண்கள் பேச வந்தா கூட நான் சிவநந்தினிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, பண்ணவே மாட்டேங்க. ஏன்னா அவங்க ஒரு பெண்கள், அவங்க கலகலப்பா இல்லைன்னா கூட பரவாயில்லங்க, வயிற்றுச்சலோட இல்லாம இருந்தா போதும். ஒண்ணு இல்லைங்கயா, பட்டிமன்ற மேடையில தலை வலிக்குதுன்னு இளங்கானாட்ட ஒரு கப்பு காப்பி கேட்டேன். காப்பிய வாயில தான் வைக்க, என்ன உனக்கு மட்டும் காப்பின்னாங்க. பாதி காப்பி மூக்குக்குள்ள போயிடுச்சு. சரி அந்த அம்மா தான் அப்படின்னா அங்கிருந்து மனோரஞ்சினம், நீ கிளிக்கு உனக்கு காப்பி வேறையான்னு உள்ள வந்து பெருமூச்சு விட்டாங்க. பாதி காப்பி சட்டையில ஊத்திச்சு. அடுத்து அனிதா சம்பதி என்ன நினைச்சாங்கல, சும்மாதான் பார்த்தாங்க, பாதி காப்பி வேட்டியில ஊத்திடுச்சு. எல்லாம் வயிற்றெரிச்சல் பிடிச்ச கும்பல்கள். இதுக்கு கூட உட்காந்துக்கிட்டு எப்படியா வாழ்க்கையில கலகல இருக்க முடியும்? ஐயா ஒண்ணு இல்ல, புடவை எடுக்கலான்னு போனேன் என் பொண்டாட்டிக்கு. போன வாரம் தீபாவளி வருத, புடவை எடுக்க போயிட்டோம். போன இடத்துல என்ன பண்ணோம், சரி பொண்டாட்டிக்கு எடுக்கிறோம், என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி இருக்கு இல்லையா, அவளுக்கு ஒரு புடவை எடுக்கலாம் ஆசையா, பொண்டாட்டிக்கு ஒண்ணு தங்கச்சிக்கு ஒண்ணு எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். நேரா போனேன் என் பொண்டாட்டி, அவளுக்கு மட்டும் ஒரு 5000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு என் கூட பிறந்த தங்கச்சிங்க என் உடன்பிறப்புக்குங்க வெறும் 500 ரூபாய்க்கு புடவை எடுத்தான். எனக்கா வயிற்றச்சல் தாங்க முடியல. இருந்தாலும் கட்டின பொண்டாட்டி இல்லையா, ஐயா மாதிரி நம்மளால தைரியமா பேச முடியாது. அதனால அமைதியா வந்துட்டேன். நேர போனா என் தங்கச்சிக்கு புடவையை கொடுக்கலான்னு. அதுல என் பொண்டாட்டி கிரிமினலை பாருங்களேன், அந்த 5000 ரூபா பில் எடுத்துட்டு 500 ரூபா புடவையிலையும் 500 ரூபா பில் எடுத்து 5000 ரூபா புடவையிலையும் என் தங்கச்சிட்ட கொடுத்து, இந்தாங்க அண்ணி உங்களுக்கு 5000 ரூபா புடவை, எனக்கு வெறும் 500 ரூபா புடவை தான். என் தங்கச்சி யாரு? என் தங்கச்சி நாஞ்சில் விஜயன் தங்கச்சி. அவ பார்த்தா மேலைங்கிலையும், அண்ணி நீங்களாவது அண்ணன் கூட வெளியே ஷூட்டிங் கீட்டிங் 4 இடத்துக்கு போறீங்க, எனக்கு அதுக்கு அண்ணி 5000 ரூபா புடவை, இந்தாங்க அண்ணி 5000 ரூபா புடவையை நீங்களே வச்சுக்கங்க, 500 ரூபா புடவையை நான் வச்சுக்கிறேன்ட்டா. இப்படி இருந்த வாழ்க்கை எப்படியா கலகலப்பா இருக்கும்? வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா தான் இருந்துகிட்டு இருக்கும். பல பிரச்சனைகள் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கா. ஐயா நான் இன்னைக்குள்ள பெண்களுக்குலாம் ஒன்று சொல்றேன், தயவு செய்து இங்க இருக்க எல்லா பெண்களுக்கும் சமைக்க தெரியல நான் விட்டுருங்கம்மா, உங்க கை காலில் விழுந்து கேட்கிறேன். யூடியூப்பை பார்த்து மட்டும் சமைக்காதீங்க. நாங்க கூட சமைச்சிக்கிறோம். முன்னாடிலாம் சமைச்சா என்னையா பண்ணாங்க, தட்டுல போட்டாங்க. இப்ப எல்லாம் சமைச்சு நெட்ல போடுது சார். அன்னைக்கு என் மனைவி ரசத்தை வச்சுட்டு ஃபேஸ்புக்ல போட்டிருக்கா, அதை 100 பேர் லைக் பண்ணியிருக்கான், நடுவர் கூட லைக் பண்ணியிருக்காரு. ஆமா
உடனே என் பொண்டாட்டி வந்து கேட்டாங்க, என்னங்க நான் வச்ச ரசத்தை 100 பேர் லைக் பண்ணாங்க, நீங்க ஏன் லைக் பண்ணலன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மாடி அவங்களாம் வெறும் ஃபேஸ்புக்ல பார்த்தவங்க, நான் மட்டும்தான் சாப்பிட்டு பார்த்தவன். அது ரசமா நீ வைக்கிற ரசமானு எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி மனைவியை வச்சுட்டு எப்படிங்க கலகலப்பா வைக்க முடியும்? அன்னைக்கு இப்படிதான் என் பொண்டாட்டிக்கு நாய் கடிச்சிச்சு. நடுவர் அவர்களே, நாய் கடிச்சிடுச்சு. நேரா டாக்டர்கிட்ட கூட்டு போனேன். சார் என் பொண்டாட்டிய நாய் கடிச்சிருச்சு, ஏதாவது பண்ணி காப்பாத்துக்கன்னு. டாக்டர் ஒரே கேள்வி கேட்டாரு, ஏதாவது முதல் உதவி பண்ணீங்களா? ஆமா சார் பண்ணேன். என்னப்பா பண்ண? முதல்ல நாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னு. அவ்வளவுதான். ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம சந்தோஷமா இருக்கணும். உடனே என் பொண்டாட்டிக்கு அடுத்த வாரம் அவளுக்கு உடம்பு சரியில்லை, எங்க ஒரே மாதிரி வயிற்றெரிச்சலா இருக்குன்னு. வயிற்றெரிச்சல், ஐயோ என் பொண்டாட்டிக்கு வயிறு எரியுது நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். டாக்டர் கேட்டார், எதனாலமா உனக்கு வயிறு எரியுது? இல்லங்க பக்கத்து வீட்டுக்காரி 10 பவுன்ல நெக்லஸ் வாங்கி போட்டதை பார்த்ததுல இருந்து வயிறு எரியுதுங்களா. இந்த மாதிரி தான் இவர்களுடைய கலகலப்பு இருக்கும். முடிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ஆண்களுடைய சந்தோஷம் எப்படி தெரியுமா? ஒரு குடும்பத்தின் தியாகமாக இருப்பவன் ஆண், விட்டு கொடுப்பவன் ஆண். ஒரு சின்ன கதை, இன்னைக்கு சார்லி சாப்ளின் இருக்கலாயா, உலகத்தையே சிரிக்க வைத்தவர். ஆனா அவர் சொல்லுகிறார், நான் அழும்போது மழையில் மட்டும்தான் அழுவேன், ஏன்னா நான் அழும்போது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அப்ப ஆணுடைய மனது எப்படி இருக்கு தெரியுமா? நான் சிரிக்க வைக்கிறது எல்லாருக்கும் தெரியணும், ஆனா அழ வைப்பது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. அவ்வளவு ஏன், ஒரு அப்பாயா தன்னுடைய மகள் வந்து மேடையில ஒரு பேச்சு போட்டியோ கட்டுரை போட்டி ஏதோ ஒரு போட்டியில பரிசு வின் பண்ணி மேடையில ஏறி பரிசு வாங்க போறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே கைத்தட்டி கலகலன்னு சிரிக்கிறாங்க, பரவாயில்லப்பா இந்த பொண்ணு பரிசு வாங்குதுன்னு. ஆனா அந்த அப்பா மட்டும் அப்படியே சோகமா இருந்தாரு. அந்த மிஸ் கேட்டாங்க, ஏன்பா உங்க பொண்ணு தானே பரிசு வாங்குது, எல்லாரும் சிரிக்கிறாங்களே, ஓ முகத்துல மட்டும் ஏன் சிரிப்பு இல்ல? இல்லங்க, நீங்க அவ பரிசு வாங்குவதை பார்த்தீங்க, ஆனா அவ போட்டிருக்க அந்த கிழிந்து போன ஆடையை நான் பார்க்கிறேன், என் மகளுக்கு ஒரு நல்ல ஆடை கூட வாங்கி கொடுக்க முடியவில்லையே என சோகத்தோடு பார்த்தேன் என்கிறார். இப்படித்தாங்க ஆண்கள் மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக கலகலன்னு இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய குடும்பத்தை நினைக்கும் போதும், தான் குடும்பம் நல்லா இருக்கும் நினைக்கிற நேரத்தில் சோகமாக இருந்தாலும் எப்பொழுதும் குடும்பத்தை கலகலப்பாக வைத்திருப்பது ஆண்களே என சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.